குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாம் சில ஏரியாலெல்லாம் இயேசு மாதிரி ஒன்றை செஞ்சு வச்சு இப்படி சுத்தி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பார்ப்பார், ஒன்ன சீக்கிரம் பார்ப்பேன். அவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியில நேற்று நிறைய இடத்துல தொங்க விட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. டிராபிக் போக முடியல. ஒரு தேவ பிள்ளை தெரியணும் இயேசு யார் என்பது. அடிக்கப்பட போகிறல்ல. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட போகிற, புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட. இந்த ரெண்டுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு? ஏசாயா சொல்றாரு அடிக்கப்படும் வண்ணமாய் கொண்டு போகப்படுகிற. யோவான் சொல்றாரு அடிக்கப்பட்ட. அதன் அர்த்தம் என்ன? அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்களா, அவருடையவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மிகவும் அழுகிற ஒரு நிலை வரும்போது அந்த இடத்துல யார் நிற்க காண்பார்கள் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. கைகளை உயர்த்தி, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை. நாம் இயேசுவை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடணும். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு இருக்கிற உரிமை பரலோகத்துல இயேசுவுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உரிமை உண்டு. அது என்ன உரிமை தெரியுமா? எல்லாரும் இருக்கும்போது சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு கையில ஒரு புத்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பார்வையாளர்களா இருக்கிறாங்க. ஆனா இவர் வரார் பாருங்க, 7வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் பிதா கூட்டார் அவரை இல்ல, அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் கையில் இருந்து புத்தகத்தை வாங்கினார். இதான் அப்பா பிள்ளைக்கு. இது வேற யாருக்கும் முடியாது. ஹல்லேலூயா. கோடா கோடி தூதர்கள் மேல இருந்தாலும் ஆமென், எனக்காக ஒண்ணு செய்யணும்னா எனக்காக அடிக்கப்பட்டவர் உண்டு. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? யாருக்குங்க முடியும்? யாருக்குங்க முடியும்? ஆமா, அதான் அப்பா, எங்க அப்பா ஒரு மெசேஜ்ல ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட அமெரிக்காலன்னு நினைக்கிறேன், ஒரு பையனுக்கு ஜனாதிபதியை பார்க்கணும்னு பயங்கர ஆசை. அந்த ஆர்வத்தில் போயிடுவார். போனா பிடிச்சி நிறுத்தி வச்சிருவாங்க. பெர்மிஷன் இருக்கா, அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு அவரை பார்க்கணும். இல்லப்பா, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. வேதனையோடு நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா இன்னொரு பையன் வரான். ஏன் இங்கே நிற்கிற? இல்லை, நான் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன். இப்படி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் வரணுன்னாங்க. பார்க்கணும் உனக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனான். இவர் போனால் யாரும் தடுக்கலை. இவனுக்கு ஆச்சரியம், என்ன தடுத்தாங்க? இவருக்கு உள்ளே போயாச்சு நேர வீட்டுக்கு. யாருமே தடுக்கலை. அவங்க அப்பா ரூம் கிட்ட போயாச்சு. டோரை ஓப்பன் பண்ணி அப்பா அப்படின்னா அப்போதான் தெரியுது, ஓ யாரும் தடுக்கலை. டோரை ஓப்பன் பண்ணி அப்பா இவனுக்கு உங்களை பார்க்கணும். இந்த உரிமை, இந்த உறவுல இருக்கிற ஒரு அதிகாரம் உண்டு, உறவுல இருக்கிற உரிமை இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக இயேசு பரிந்து பேசினா பிதா நோன்பாரா? இப்ப தெரியுதா நம்ம ஏன் இன்னும் நிர்மூலமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா.
நான் செய்யறத வச்சு பார்க்கும்போது பிதாவுக்கு அப்படி கோபம் எழும். உன் கோபம் ஒரு நிமிஷம், ஆனா இடையில வந்து நிற்பாரு. எனக்காக அடிக்கப்பட்டவர், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. நேரா போறாரு, ஒன்னும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல, அவர் கையில இருந்து வாங்கினார். ஆமென். நீரல்லால் எனக்கு 5 பாயிண்ட் முடியுமான்னு தெரியாது. யார் உண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறும். ஹல்லேலூயா. மிகவும் அழுது எத்தனை பேரை பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரைய பார்த்து பிரமித்து இருக்கிறான். 24 மூப்பர்களை பார்த்து பிரமிக்கிறான், தூதர்களை பார்த்து பிரமிக்கிறான். ஒரு தூதன் மெதுவா சொல்றான், எல்லாரும் இப்ப சும்மா நிற்பாங்க பாரு. அவர் கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்குற ரைட் சீக்கிரம் ஒருத்தருக்கும் கிடையாது. ஒருவர் பரலோகத்துல இவ்வளவு பேர் இருந்தோம், அந்த புத்தகத்தை வாங்க, அந்த முத்திரையை உடைக்க ஒருவருமே இல்லையா? இத்தனை கோடி தூதர்கள் இருந்தோம், எனக்கென்று ஒருவருமே இல்லையா என்று நான் மிகவும் அழுத போது, நீ அழாத, உனக்காக அடிக்கப்பட்டவர் இருக்கிறார். Glory. அவர் ஏன் அடிக்கப்பட்டார் தெரியுமா? அவர் ஏன் அடிக்கப்பட்டார் தெரியுமா? ஆமென். 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தையும் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். அடுத்த வார்த்தை கேளுங்கள். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரக்கத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்போ இரக்கம் பெறாத நாம இரக்கம் பெற்றது, தேவனுடைய ஜனம் இல்லாத நாம தேவனுடைய ஜனமாய் மாறினது ஒரே காரணத்தினால. அவர் அடிக்கப்பட்ட ஓ ஜீசஸ், அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ என் மேல இரக்கம் விழுந்துட்டே இருக்கிறது, என் மேல கிருபை விழுந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நான் அவரை துதிக்காமல் இருப்பேன்? எப்படி நான் அவரை பாடாமல் இருப்பேன்? அது மாத்திரமல்ல, மீட்டதே பெரிய விஷயம். அதோட விட்டாரா? இல்ல, இன்னும் அடி அவர் மேல விழுது. அந்த அடியில தான் அடுத்த வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆமென். அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ, ஓ என்ன ராஜாவாக, என்னை ஆசாரியனாக. ஆமென். பொதுவாக எதை உருவாக்கணுமோ அதை தான் அடிக்கணும். ஆமென். எந்த மண்ணு பாத்திரமாய் மாறணுமோ அந்த மண்ணை தான் பிசையணும். ஆனா இங்க ஒரு அற்புதமான காட்சி, அவர் அடிக்கப்பட நான் ஆசாரியனாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் ஓ இயேசுவே. இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, அவர் அடிக்கப்பட்டதுனால மட்டும்தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஆராதிக்க, நீ ஆராதிக்கிற, ஏன் இப்படி ஆராதிச்சுட்டு இருக்கிற? அவர் அடிக்கப்பட்டார். இன்னும் துதிப்பே, நல்லவர் வல்லவர் இயேசு நல்லவர். பாத்தீங்களா? சகல கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள். அது அர்த்தம் என்ன? அவர் யூத வம்சத்திலே வந்தாலும் இஸ்ரவேல் வம்சத்திலே வந்தாலும் அவர் மட்டும்தான் உலக ரட்சகர், எல்லாருக்கும் பொதுவானவர், ஒரே ரட்சகர். ஹல்லேலூயா. கோத்திரங்களிலிருந்து மட்டுமல்ல, சகல பாஷைக்காரர், ஜாதிகள், ஜனங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டார்.
மொத்தமா சகல ஜனங்கள்னு சொல்ல வேண்டியதானே, அதை வச்சு கொண்டு வந்துடக்கூடாது. எங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறார். சில வந்துட்டு இருக்காங்க 1,44,000, அது நாங்க தான். இந்த பிரச்சனையே வேண்டாம். நீ எங்க பார்த்தாலும் மனுஷனா பிறந்த ஒவ்வொருவனுக்கும் மீட்பர் ஒருவர் மட்டும்தான், என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருங்க, நாங்கள் பூமியிலே அரசாளோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கப்பட அடிக்கப்பட என்ன கர்த்தர் எப்படி உருவாக்குறார் தெரியுமா? ராஜாவாக, ஆசாரியராக, ஆட்டுக்குட்டியானவர். 12வது வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு, ஆட்டுக்குட்டியானவர் வாசிங்க, வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் மகிமையையும் தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அப்ப இது அவ்வளவும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் ஒருவர் மட்டுமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்போ இந்த ஆராதனைய அவருக்கே அன்றி வேற யாருக்குமே கொடுக்க. லூசிபரை வர்ஷிப் பண்ணதுக்கு நான் ஒரு டீமை செட் பண்ணதும் ஆண்டவர் தட்டி விட்டார். ஆனா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வர்ஷிப் பண்ண எல்லாரும் எழுமினதும் பிதா ரசிக்கிறார். பிதாவுக்கு மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே. அதுதான் எபேசியர் 3வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நினைக்கிறதற்கும் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாக தலைமுறை தலைமுறைகளிலும் சதா காலங்களிலும். எல்லாரும் சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம செலுத்துகிற ஆராதனை கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம மொத்தமா பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவை மட்டும் உயர்த்துங்க.